கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஏடியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த இரவு நேரத்திலே நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஒரு குடும்பத்துக்குள்ளே பல சூழ்நிலையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெளியில பார்க்கும்போது சொல்லிடுவாங்க, நாங்க நல்லா இருக்கிறோம் பிரதர் அப்படிம்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும், பல சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லாமல் இருக்கும், பிரச்சனையா இருக்கும், போராட்டமா இருக்கும். என் தகப்பனும் என் தாயும் சில குடும்பத்திலே கைவிடப்பட்ட நிலைமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. ஆனால் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அந்த நம்பிக்கை இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் எந்த சூழ்நிலை கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களோ கர்த்தர் சேர்த்து கொள்வார். ஏன்னா ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 பேருக்குள்ள பல போராட்டங்கள், நிம்மதியில்லாத சூழ்நிலை, பிள்ளைகள் மூலியமா அவர்களுடைய உபத்திரங்கள், கணவர் மூலியமா அவர்களுடைய உபத்திரங்கள். சில குடும்பத்துல அம்மா அப்பா இல்லாம பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல சூழ்நிலை ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியிலே ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தா அம்மா அப்பா ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு தான் இருப்பாங்க. அடுத்த தலைமுறை வந்துட்டு தான் இருக்கும். இப்ப நான் இருக்கிறேன், எங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, அடுத்த தலைமுறை அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும், சில குடும்பத்துல சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணமே முடியல, எங்க அம்மா நம்பியே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பா எங்க கூட இல்லை அப்படிம்பாங்க. அந்த குடும்பத்திலே லாஸ்ட் பார்த்தா தனியா நிற்பாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. உட்கார்ந்து புலம்பி அழுவாங்க. என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஒரு குடும்பத்துல எந்த சூழ்நிலை சரி, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அந்த குடும்பத்துக்குள்ள இரவு நேரத்திலே சகல விதமான ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா கர்த்தரை நம்பி இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல எப்போ புலம்புவாங்க, எப்போ கண்ணீர் விட்டு அழுவாங்க, எப்போ வேதனையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தனிமையிலே, வேதனையிலே, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, பல சூழ்நிலை வேதனையோடு இருப்பாங்க. கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இந்த இரவு நேரத்தில் இன்னைக்கு உள்ள செய்தி என்ன தெரியுமா? நம்ம எந்த சூழ்நிலை இணைந்திருந்தாலும் சரி, ஒருவேளை நான் அக்கிரமத்துல, பாவத்திலே, அடிமையிலே, நான் பல சூழ்நிலை நான் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னை கர்த்தர் மீட்டெடுப்பாரா? கர்த்தர் மீட்டெடுப்பார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம், தாழ்த்துவோம். சில குடும்பத்திலே சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள் இருக்கு, கைவிடப்பட்ட நிலைமை. அது ஃப்ரெண்டா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், நம்பின ஒரு நபரா இருக்கலாம். பல சூழ்நிலை, எந்த சூழ்நிலை கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். நம்மளை உருவாக்குனது கர்த்தர் தான். உருவாக்குன தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மளை சேர்த்துக் கொள்வார். நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், தேவனுக்கு தெரியும். அவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். உங்க குடும்பத்தை கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று பேசும்படி எந்த குடும்பத்திலே எந்த சூழ்நிலை இருக்காங்களோ உமக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எந்த சூழ்நிலை கைவிடப்பட்டிருந்தாலும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். அந்த நம்பிக்கை உங்க பிள்ளையோட இதயத்துக்குள்ள எழுதப்படட்டும். அவனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தோல்வியில் இருந்தால், மனுஷனை நம்பி ஏதாவது கைவிடப்பட்ட நிலைமை இருந்தால்,
ஒருவேளை தாய் தகப்பன்மார் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் சேர்த்து கொள்வீங்கப்பா. எங்களை எந்த சூழ்நிலையும் நீங்கள் கைவிட மாட்டீங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அர்ப்பணிக்கிறவங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும்ப்பா. இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கும் அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி பொறுப்புறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா பிள்ளையோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு இருக்கு. அந்த குடும்பத்திலே கர்த்தர் மறுபடியும் வாசல் திறக்க வேண்டும். ஏற்ற துணையை கொண்டாங்கப்பா, உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே அப்பா நைட் நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை. சில குடும்பத்தில் வேதனை, சஞ்சலம், வருத்தத்திலே அப்பா கணவன் மனைவிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. குடும்பத்துக்குள்ளே அப்போ ஒரு நிம்மதி இல்லைப்பா. சில குடும்பத்துக்குள்ளே தவறான தொடர்பு, மதுவான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா வழக்கம், எத்தனையோ பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிரிந்த குடும்பம்லாம் இணைந்து வாழ வேண்டும். மறுபடியும் அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த ஆவியல் போராடி கொண்டிருக்கோ இந்த எல்லா சர்ப்பத்து கிரிய, தந்திரமா கிரீஸ், எல்லா பொல்லாத ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கிரியை சுற்றி ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்திலே தூக்கம் வராமல், சில குடும்பத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயங்கள், சில குடும்பத்தில் தேவையில்லாத அப்போ நைட் நேரத்தில் எண்ணங்கள், சிந்தனைகள், செல்ஃபோன் அடிமை, தேவையில்லாமல் படம் பார்க்குற, நாடம் பார்க்குற, என்னென்ன காரியத்தில் அடிமையில் இருக்காங்களோ இந்த எல்லா சித்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டி அறிக்கை விட ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. விசேஷமாக இரவு நேரத்தில் இன்பமாக நினைச்சிருந்தாங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்வெளிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கிகளோட எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா வரும்போது சமாதானம், விடுதலை, சந்தோஷம், ஐக்கியம், சகலமும் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா. எங்கள் இதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஹாஸ்பிட்டல் எந்த குடும்பத்திலே அவசர சிகிச்சை இருக்காங்களோ, சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கை இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் தீர்காயுசு தாங்க, பரிபூர்ணமான விடுதலை தாங்க ராஜா. யாரெல்லாம் நைட் நேரத்திலே அப்பா பலவீனத்தோடு ஜெபிக்கணோ எல்லா பலவீனத்திலும் நீக்கி பூரண சுகம் தாங்க. உங்களுடைய பாதப்பிள்ளை ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும் ராஜா. படிக்கிற பிள்ளைகள் விசேஷமாக ஃபர்ஸ்ட் நகரத்தில் கத்த கிருபை செய்யுங்க ராஜா. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு தாங்க. எல்லாருடைய தேவையிலும் கத்தர் கூட சந்திக்க வேண்டும். கடனில் இருக்க குடும்பத்தை உங்களுடைய கருத்தில் பண்ணிடும். அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. இந்த மாசத்துல உள்ள எல்லா தேவையிலெல்லாம் கத்தர் கூட சந்திக்க வேண்டும். நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க. சில குடும்பத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, டிரைவிங்கில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கத்தருடைய பாதுகாப்பு வேண்டும். தேவனர்லையும் அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாங்களோ அவங்களுடைய அப்பத்தின் தண்ணி ஆசிரியர் ராஜா. விசேஷம் அந்த நாளில் நிறுவனத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் நிரப்புங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட ராஜா எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரியங்க. அதிகால வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்க, கர்த்தர் துதிக்க, ஜெபிக்க, அப்போ உங்களுடைய பாதவில்லை கண் விழிக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். இந்த நாள் முழுவதும் எல்லா கருத்துல கத்த கொடுத்து பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசிரியங்க. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி விடணும். துதி, கனம், மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்பம் ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியர்களுக்காக தினம் ஒரு நிமிடமாக ஜெபிங்க. கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.